லேசாக தலைவலிக்கு, ஏன்னா நல்ல வெயில். பைக் ஓட்டினா தான் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற காயல், நிஜமான காயல் வெளியே வருவான். இப்படி வந்தால் என்னையா அர்த்தம்? ரோட்டான கவனம் பச்சே ஓட்டணுங்க. இங்கே பாருங்க, நான் டெரரான பயணமாக தான் இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆவியூர்னு பேர் வச்சு சரிதான் பார்த்துடுங்க. வாரத்துக்கு 2 ஆக்சிடென்ட்ல 2 உயிர் போவோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி, நடுவில் கொஞ்சம் விளாக காணுங்க. 2 கடலை மிட்டாய் இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முட்டால் கூட செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன். ஐயா என்ன குளிரு குளிரு குளிரு, என்னை போல் ஒரு கிரிக்கெட் செம்ம. அது கையெல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி போகிறோம், பைக்கில் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா இல்லை. அதிலாச்சு 12 கிலோமீட்டர் இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிட்டு இருக்கு. இளமை ஊஞ்சல் ஆடுது காயிலுக்கு பாரு. 11 மணிக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கண்டினியூ. ஆமாம், அதான் வரும்போது தண்ணியிலேருந்து புகை வருதுங்க. அந்த இப்போ 11 டிகிரியில் இருக்குங்க. இடையில ஒரு காட்டெருமையை பார்த்தேன், ஒரு நிலாவை பார்த்தேன், அவ்வளோதான். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் சதுரம் பாக்ஸ் எல்லாம் போட்டு எத்தனை நாள் ஆச்சு. எல்லா வீடியோவும் லடாக்கு, அப்புறம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாகாவே போயிடுச்சு பார்த்துடுங்க. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு, அதாவது என் பையன் கூட நான் சென்னைக்கு போயிருந்தேன் கடைசியாக தண்டர்பேட்டில். அப்போ கூட பெருசாக வீடியோ எடுக்க முடியல பையனோட சேஃப்டிக்காக. இப்போ தான் நம்ம சோலோ ட்ரிப்பு கடைசியாக வால்பாறை அதிரப்பள்ளி போனதுக்கப்புறம் அதே பைக்கு டாமினார் 250 வச்சுக்கிட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. எங்கே இருக்கிறேங்கிறதான விஷயம் எனக்கு பின்னாடி தெரியல உங்களுக்கு. இன்னும் காட்டுறேன். நான் தெரிஞ்ச பற்றிலாம் வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு இவி கம்பெனி நம்ம தூத்துக்குடியிலேருந்து தயாரித்து வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க, நம்ம உள்ளூருக்கு அனுப்பலை. அந்த கம்பெனி தான் இங்கிட்ட தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹைவே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஹைவேல தான் நின்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் கரெக்டாக வந்திருக்கேன். நான் ஏன்டா அங்கேயே வீடியோ எடுக்கல அப்படின்னு நினச்சின்னா, ரொம்ப நாள் கழித்து இந்த ரைடிங் ஜாக்கெட்டை போட்ட உடனே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. சரி, அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட நான் முதல்ல அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ 40 கிலோமீட்டர் அனுபவிச்சு ஓட்டிட்டு வந்துட்டு பார்த்துருங்க. லேசாக தலைவலிக்கு, ஏன்னா நல்ல வெயில். ஆனால் வண்டி ஓட்டும்போது குளிர் அடிக்குது, ஆனால் வெயில் அடிக்க பார்த்துக்கிடுங்க. 2 கட்டானா நிலைமையாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அதான் விஷயம். அந்த மேட்டரை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் பற்றிலாம். இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், அப்புறம் திருப்பூர், அதுக்கப்புறம் அப்படியே திருப்பூரோடு நிற்கலைங்க, அப்படியே அடுத்ததாக மேட்டுப்பாளையம், அப்படியே ஊட்டி போயிட்டு அவிலாஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஊட்டி பக்கத்தில் தான் குன்னூர் பக்கத்தில் இருக்காமல அவிலாஞ்சியில் ஒரு நண்பர் எங்களை நம்ம இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் என்னமோ காட்டுதுன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க. 8 மணி நேரம் பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயந்தான். ஆனால் எனக்கு அங்கே மலை மேலே ஏறும்போது வெளிச்சத்தோடு ஏறணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்கோட போயிட்டுருக்கேன். அதனால் எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல அப்படியே நம்ம போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாமினார் 250, நல்லா செம்மையான வண்டி. இப்போ வேறு தம்பி ஒரு டயர் மாற்றிருக்காப்புல, அதனால் டயரில் வண்டி பிக்கப் போகிறதே தெரிலங்க, ஜம்முன்னு இருக்குது. ஒரு 2 நாள் பயணம், அதனால் அதுக்குண்டான ஐட்டங்கள் இதில் என் ட்ரெஸ்ஸு பெருசாக இல்லை. அந்த குளிருக்கு போடுறதுக்கு, மலைக்கு போடுறதுக்கு உண்டான ஐட்டம் தான் இருக்குது. இப்போ ட்ரோன் உள்ளே இருக்குது, இந்த டேங்க் பேக்கு, ஹெல்மெட்டு, அப்புறம் நான் காயல், இவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஃபன்னான வீடியோ பார்க்க போறியா? நம்ம ஏன்னா பைக் ஓட்டினா தான் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற காயல், நிஜமான காயல் வெளியே வருவான். அதனால் பைக் ஓட்ட வந்தாச்சு. இப்போ உங்கள் பழைய காயில் பார்க்கவும் போறியா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன், கடைசி வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரி வாங்க, அப்படியே வண்டியில் ஓட்டிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். என்ன நம்ம பேசிக்கிட்டே அப்படியே போவோம். கடலை முட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்க அதான் கச்ச கச்சான்னு எச்சியாக துப்புது உங்கள்கிட்ட பேசும்போது. இப்போ வண்டிக்குள்ளே என் பொட்டாட்டி ஃபுல்லாக கடலை மிட்டாயை அள்ளி வச்சுட்டா. இப்போ நான் போகிற வழியில் சாப்பிடக்கூடாது, போகிற வழியில் பூரா கடலை மிட்டாயை சாப்பிட்டு போகணும். அருமையான பயணமாக இருக்க போகுது. ஏசப்பா, எனக்கு இடையில இப்போ ஒரு 6 மாதமாக இல்லை, கிட்டத்தட்ட நல்லா பார்த்தா நல்ல லாங் ரைடுன்னு எதுவுமே போகலை. போகணும் ராஜஸ்தானுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய லாங் ரைடு அப்படின்னு சொல்லி போகவே இல்லை. இப்போ கேரளாவுக்கு போய்ட்டு வந்தது பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். இந்த ரைடை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இயர் எண்டு ரைடுன்னு சொல்ல போகிறேன். ஆமாம், வருஷம் நான் இயர் எண்டில் ஒரு ரைடு போவேன். அது ஒரு 2 நாள் அந்த ரேஞ்சில். இப்போது அதே மாதிரி 2 நாள். என்னப்பா கீர் விழ மாட்டேங்கி? ஓஹோ, சைடு ஸ்டாண்டு போட்டால் தான் கீர் விழுமோ? நல்ல வண்டி. அதனால் இதை இயர் எண்ட் ரைடாக நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ரைடை நம்ம போவோம். என்ன யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் போகிறேன். அதனால் சேப்பாக போகணுன்னு வேண்டிக்கோங்க மக்களே. டாமினார் பார்த்தீங்கன்னாலே இப்போ மெயினாக ஒரு க்ரூசிங் பைக்கு, க்ரூஸ் கிங் அப்படின்னு சொல்லலாம். அது 400லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அதில் 250யும் அந்த செக்மெண்ட்டில் அடித்து தூக்கிட்டு போயிடுதுங்க.
இந்த ரோடை தெரியாதனமாக இந்த ரோடை எடுத்துவிட்டேங்க. ஐயோ அதுதான் எனக்கு இப்போ என்னடா பண்ணேன். பேசிக்கிட்டே அப்படியே ஏதோ யோசனையில் இந்த தூத்துக்குடி ரோட்டில் வந்துட்டேன். இவங்க ரோடு போட்டும் தொலைய மாட்டாங்க. அந்த பிறகு ரோடு போட்டுட்டு ரோடு போடாமே கோடு போடுறாங்க. பாருங்க கோடு பழசாகி போச்சுன்னு கோடு போடுறாங்களோ அப்படி போடுவாங்க. அதேமாதிரி இந்த பாருங்க ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய லாரி. அவன் எந்த தைரியத்தில் வர இப்படி வந்தால் என்னையா அர்த்தம்? இவ்வளோ பெரிய லாரி வாங்குறீங்கள, கொஞ்சமாச்சும் ரூல்ஸையும் கொஞ்சம் கற்றுக்கிட வேண்டியதுதானே. இப்போ ரைடிங் கியர்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் ஷூ, ஜாக்கெட்டு, ஹெல்மெட்டு, இன்டர்காம், க்ளவுஸு எல்லாமே போட்டிருக்கேன். நான் ஒன்று இல்லைங்க என்கிட்ட. ஆமாம் பாட்டம். ஆமாம் பாட்டம் வரலாம் பார்த்துடுங்க. பாட்டத்தில் ரைடிங் பேண்ட் இல்லை. லடாக்கில் தொலைச்சிட்டு வந்துட்டேன். எங்கே போச்சுன்னே தெரில. லடாக்கில் போயிடுச்சு. லடாக்கில் போச்சா இல்லை வேறு இடத்துல போச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என் காரில் இல்லை ரைடிங் பேண்ட் இல்லை. போன தடவை போகும்போது கடைசியாக போகும்போது காரில் தானே போயிருந்தேன். ரைடிங் பேண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை கடைசியில் தொலைச்சாச்சு. ஒரு பேண்ட் போட்ட ஃபீலிங்கு, பட் சேஃப்டியும் இருக்கும். திருப்பி என்னத்தையாவது வாங்க போனால் நம்ம மர்ம பிரதேசத்தை சரியாக கவர் பண்ணாமல் போயிட்டுன்னு வைங்க, கீழே விழும்போது முட்டி முகரையெல்லாம் பியந்துக்கிடும். அதனால் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்தால வச்சுருக்கு. ஒரு ஸ்ட்ரெச்சுங்க, அதாவது மணி பார்த்திங்கன்னா 1:15 ஆகுது. ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து 2:30 மணிக்குள்ளே நம்ம வந்து மதுரை போயிட்டோன்னு வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம்னா மேலே மேட்டுப்பாளையம் ஒரு 5 மணிக்கெலாம் போயிடலாம். மேட்டுப்பாளையம் 5 மணிக்கு போயிட்டேன்னா நான் எந்த வழியாக ஏறலாம், குன்னூர் வழியாக ஏறலாம் மேலே. அந்த பிளான் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளிச்சத்தோடு ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. குளிர வேறு செய்தா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறணும். இன்றைக்கி நம்ம ரைடில் டோல்கேட்டு. ஆனால் நான் காசு கொடுக்க மாட்டேனே, லெஃப்டில் ஏறி போயிடுவேனே. இந்த பைக்கை ஓட்டி 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 கடைசியில் காருக்கு செப்டப்பு தான் வருது. ஏப்பா நாங்கள் போக வேண்டாமா? இது வந்து எமர்ஜென்சி லைனில் காரை கொண்டு விட்ருக்காங்க. இது கூட தெரியாது. விஐபின்னு நினப்பு. எமர்ஜென்சி போஸ்ட்டை எடுக்க மாட்டாங்க. அண்ணே வணக்கம். லண்டன் கஃபே பாரா, தூத்துக்குடியில் லண்டன் கஃபே. லண்டனில் போய் சாப்பிட வேண்டியன்னு ஆசைப்பட்டவங்களாம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். பில்லு மட்டும் லண்டன் மாதிரி போடாமல் இருந்தால் சரி, நம்ம ஊர் மாதிரி போடுங்க. லண்டனில் போடுற பில்லு மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் கடைக்கு அவனும் வரமாட்டான். ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே உங்ககிட்ட சோக கதை, சொந்த கதை எல்லாத்தையும் புலம்பிக்கினே வாரேன். அப்படியே வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக பார்க்க பார்த்துடுங்க. நான் பேசுகிறேன் புலம்பிக்கிட்டே போகிறேன்றக்காக சேனலை மாற்றிடாதியா. கொஞ்சம் முழுசாக பார்த்துட்டு போங்கடே. என் மூஞ்சை தான் நான் காட்டல, ரோட்டை காட்டுறோம்ல. அதனால் சேஃப்டியாக நம்ம போகிறத அப்படியே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. இந்த வெளிநாட்டில் இருக்க மக்கா, அதுவும் இலங்கையில் மக்கா நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கியா. ஸ்ரீலங்காவில் இருந்து, இலங்கையில் இருந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை வெளிநாடுகளில் இருந்துக்கிட்டு என்னையை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆனாலும் எங்கே இருந்தாலும் சரி என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்து சப்போர்ட்டு கொடுங்க. சரியா? வாங்க போயிட்டே இருப்போம். ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் ஸ்டாப்பாக வந்தேன். சித்தலக்கரை அப்படின்னு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, அந்த அதில் இருக்குது. அதில் அப்படியே ஒரு டீ ஸ்டாப் போடலான்னு சொல்லி டீ கடையில் உரம் கட்டிட்டேங்க. ஏன்னா ஒரு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாப்பிடவும் இல்லையா மத்தியானம். மணி என்ன 1:45 டைம் பார்த்திங்கன்னா 1:45 ஆகுது. ஒரு டீயை மட்டும் போட்டு போயிட்டோம்னா ஒரு 4-5 மணி வரைக்கும் வண்டி நிற்காமல் போயிடும். அது திண்டுக்கலுக்கு தாண்டி போனால் போய் பிரியாணி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து எடுத்தாலும் காய்கள் கரெக்டாக தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் வீட்டில் 12 மணிக்கு கிளம்புனேன். 1:45 மணி நேரத்தில் நான் கிட்டத்தட்ட மதுரைக்கு பாதி வந்துட்டேன்ல. ஸ்டாப் போடாமல் போனாச்சுன்னா நான் மதுரை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். அருமையான ஒரு டீயை குடித்தாச்சு. அடுத்து எமது பயணம் அழகாக ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க போயிட்டே இருப்போம். டாட்டா இந்த ரோட்டான கவனம் பச்சே ஓட்டணுங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டலான்னு பார்த்தா டக்குன்னு எதிர்த்தாப்புல வண்டி. நம்ம ஊர் என்னதான் ஆச்சு, எல்லாருமே ஆப்போசிட் வர்றாங்க. லெஃப்ட் ரைட்டு பார்த்து போகிறதில்ல. ஹைவேங்கிற பயம் இல்லை. ஐயோயோயோ, ஸ்ரீலங்காவிலலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தீவு தாங்க. அந்த குட்டி தீவுலேயே இந்த டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது அட்டகாசமாக மதிக்கிறாங்க. அட்டகாசமாக
ஒரு சிங்கிள் வேவாக இருக்குது. ஓவர்டேக் பண்ணுறன்னு வேண்டி இருக்குது. முன்னாடி போனவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க. ஆனால் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் வண்டி வரலனா தான் ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஒருவேளை வண்டி வந்துட்டால் கூட அவங்க பிரேக் அடித்து பின்னாடி வந்துடுறாங்க. ஏன்னா காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களால் ஓவர்டேக் பண்ண முடியாமல் இல்லை, ஆனால் ஏத்தாப்பில் வர்றவனுக்கு என்னால் அவங்க தொல்லை, என்னால் அவனுக்கு ஒரு பயம், அந்த பயத்தை ஏன் நான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்லோ பண்ணிடுறாங்க. அதேமாதிரி யாராவது குறுக்க நடந்து போனால் முதல்ல இவங்க நிறுத்தி அவங்கள நடந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நோ பார்க்கிங்கில் விட மாட்டேங்கிறாங்க. இந்த கோட்டை தாண்டி தான் பார்க்கிங் பண்ணுறாங்க. ஒருவேளை ஹைவேல விடணும் அப்படின்னாச்சுன்னா இந்த கோட்டை தாண்டி தான். பாதி வண்டி கோட்டைக்கு இந்த பக்கம், பாதி வண்டி அந்த பக்கம், அந்த மாதிரி சோழிலாம் கிடையவே கிடையாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. குட்டி தீவு தான், குட்டி நாடு தான், தமிழ்நாடு அளவுக்கு கூட கிடையாது. ஆனால் அங்கேயே நாட்டில் அவ்வளோ அழகான ஒரு போக்குவரத்து விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுற ஜனங்க இருக்காங்க, அதான் விஷயம். விதிமுறை தான் நம்ம ஊர்லேயும் இருக்க, ஃபாலோ பண்ணுற ஜனங்களை தான் காணும். உண்மையிலே ஒரு டெரரான பயணமாக தான் இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், சோலோ பயணம். ஏன்னா நான் போகிற லொக்கேஷன் இன்றைக்கி வந்து அவிலாஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் ஊட்டியில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துக்கு மத்தியானம் 12 மணிக்கு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பின காயல் இரவு 9 மணிக்கு தான் போய் சேருவேன்னு சொல்லுது கூகுள். ஆனால் அந்த கூகுள் இப்போ சொல்கிறதையும் நம்ம மீறி போனால் ஒரு 8:30க்கு போகலாம். ஆனால் காயல் கூகுளில் மீறுவாரா மீற மாட்டாரான்ற சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஒரு வேளை காயல் தோத்துட்டார்னா காயல் அவிலாஞ்சிக்கு போய் சேர்ற நேரம் என்னது, 10-11 மணி. ஆமாம், மிட் நைட்டில் அவிலாஞ்சிக்கு போய் சேர்றது, அதுவும் இந்த மைனஸ் குளிரில் போகிற டைமில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இதுன்னு டிப்பண்ட்ரா எங்கே இருக்க போகுது, அங்கே டிப்பண்ட்ரே அங்கே போகுது. நான் இங்கே நிற்க பார்த்தீங்களா, இந்த ரெக்கை, அதை பேண்ட் ரெக்கைன்னு சொல்லுவோம்ல, அப்படி தான் நினைக்கிறேன். பேண்ட் ரெக்கை கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. மதுரை ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் தூத்துக்குடியில் ஆரம்பித்து இந்த பேண்ட் ரெக்கை இன்னும் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏகப்பட்ட ரெக்கை, நூற்றுக்கணக்கான ரெக்கை வந்துகிட்ருக்கு. அது என்னென்னு பார்த்தா நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தில் தான் இந்தியாவில் அதிகமாக இந்த பேண்ட் ரெக்கையை இறக்கி கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் நான் 2 நாளைக்கு முன்னாடி படித்த பார்த்துடுங்க. அவ்வளோ ஒரு கப்பலில் ஏகப்பட்ட ரெக்கை வந்தாலும் ஒரே நாள இறக்கி அனுப்பிடுவாங்களாம். இல்லை எடுத்துகிட்டு நீ கிளம்பு, நீ இந்த பக்கம் லாரியில் ஏற்றிட்டு கிளம்பு அப்படின்ட்டு. அந்த ரெக்கை தான் மதுரை வரைக்கும் நின்றுட்டுருக்க. இது ஆவியூர்னு ஒரு ஊர். இந்த ஊரை பார்த்தாலே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். ஏன்னா ஆவியூர்னு பேர் வச்சது சரிதான் பார்த்துடுங்க. ஏன்னா வாரத்துக்கு 2 ஆக்சிடெண்ட்டில் 2 உயிர் போவோம். அது ஆவியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஆவியூர்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ஊருக்கு பேர். ஆவியூர் பஸ் ஸ்டாப் அருகில் ஆவியூர். ஆவியூர்னு மறுபடியும் அவனே கடையில் போட்டுக்கிறாங்க. மணி 3 ஆகிட்டு பார்த்துக்கிட்டுங்க. நான் இடையில கொஞ்சம் ஸ்ட்ரெச்சை கொஞ்சம் குறைச்சேன். ஒரு 80லே வந்தேன் மைலேஜ் பார்ப்போமேன்ட்டு. அப்புறம் என்ன கர்மம் பார்க்குறது, அதால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. 3 மணி 2:55 ஆகிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் மதுரை அந்த ஜாயிண்ட் ஆகி நம்ம ரைட்டில் திருப்பிடுவோம், லெஃப்டில் திரும்பிடுவோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் விலாகை காணுங்க. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா ஒரு 5:15 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து 3:15க்கு டீ கடையில் நிறுத்தணும். 3:15 அவன் 3:30க்கு போல் நிறுத்தணும்னு வைங்களேன். இப்போ 5:15 ஆகுது. நம்ம தாராபுரம் தாண்டி வந்து நிற்கிறேன். தாராபுரம் தாண்டி நின்னாலும் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது விலாக், உங்களுக்கு விஷயத்த ரோட்டில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் காட்டிட்டு வந்தது அத்தனையும் காணாமல் போச்சு. இந்த கோப்ரோ வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கு. அந்த ஒயர் லைட்டாக லூஸாக இருந்திருக்கு, நானும் கவனிக்கலை. கடப்படான்னு வேகமாக வந்திருக்கு. நல்ல சூப்பரான பிளேசஸ்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு. நடுவில் பக்கத்தை காணும் மாதிரி நடுவில் விலாகை காணும். அதான் நடக்கு. சரிங்க, ஒரு ரெஸ்ட்டு போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே போகிறது, திருப்பூர் போகாது போல் இருக்குது. இது வேறு ரூட்டு. அப்படியே நமக்கு வந்து கோயம்புத்தூர் போகாமல் சூலூர் பாளையம் போய் அவினாசி மேலப்பாளையம் அப்படின்னு போகிறது. மேட்டுப்பாளையத்தில் சன்செட்டை பார்க்கலான்னு நினச்சேன். எனக்கு நமக்கு பல்லடம் போகிற ரூட்டில் தான் சன்செட்டை பார்க்க வேண்டிய கொடுப்பனை கிடச்சிருக்கு பார்த்துடுங்க. இங்கேருந்து அப்படியே ஒரு போவோம். ஒரு 2 கடலை மிட்டாய் இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடலை மிட்டாய் பாக்கெட்டும் காலி, எடுத்து பாக்கெட்டை எம்டி பாக்கெட்டை உள்ளே வச்சாச்சு. ஸோ இங்கேருந்து நமக்கு கேட்டுறது 4.25 மணி நேரம் காட்டுது. ஊட்டிக்கு முன்னாடி அவிலாஞ்சி வந்து ஊட்டிலேருந்து லெஃப்ட்டில் நிறைய தூரம் போல் இருக்குது. ஸோ நான் ஊட்டி கணக்கு பண்ணேன், பட் ஆனால் இது அவிலாஞ்சி இப்போ இன்னும் 4.25 மணி நேரம் காட்டுது.
எப்படி போக போகிறோம் என்னன்னு தெரியல. நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, அதாவது வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து சாப்பிடல. மத்தியானம் 12 மணிக்கு தான் கிளம்புனோம். அதுலேருந்து சாப்பிடல. மத்தியானம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ நைட்டு வந்து 10 மணிக்கு போகிறதா கூகுள் சொல்லுது. பட் அங்கே மேலே போனதுக்கப்புறம் குளிர் ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது என்னன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்க போது சோலோவாக போகிறேன். இது வரைக்கும் அந்த ரூட்டில் நான் எடுத்ததே கிடையாது. அந்த ரூட்டை காட்டுப்பாதை, நைட்டு நேரம், குளிர் டைமு, -டிகிரியில் போகிற நேரம் எடுத்து போகிறதுங்கிறது ஒரு முட்டாள் கூட செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னோட தொடர்ந்து வாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் தான். அப்படியே பல்ல கடிச்சிட்டு என் கூடயே வந்துருங்க. நம்ம அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நம்ம இதை விட என்னடா உள்ளூர் தானே, வெளியூரில் வெளிநாட்டிலே நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. உள்ளூரில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு பயத்தோடையே நம்ம போகலாம் வாங்க. ஒவ்வொரு நாளும் ரைடு விடிய காலையில் கிளம்பி அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் நைட்டு முடியும். அதாவது சன்செட்டை பார்த்து நம்ம முடிக்கிற மாதிரி இதெல்லாம். நான் ரொம்ப லாங்கு போனோம்னா ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட், லடாக்குன்னு போனால் வரும்பத்துடுங்க. அந்த மாதிரி இது காலையில் நான் சன்ரைஸை பார்க்கல, மத்தியானம் கிளம்புனது தான். ஆனால் ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. ரைடு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலயா என்னென்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் வந்த மாதிரி தான் தெரியுது. ரோடெல்லாம் ஓகே, அதனால் போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இடத்துல தான் பாலம் போடுறவ. இது புது ரூட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த தாராபுரம் தாண்டி உடனே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே நேராக பல்லடத்துக்கு போகுது. வழக்கமாக நான் எங்கே எப்படி போவேன்னா அந்த இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு ஊரில் தான், அதாவது திருப்பூருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான், அது ஏதோ ஒரு சத்திரம் சொல்லுவோம், அது மாதிரி அந்த ரூட்டில் தான் லெஃப்ட்டு திரும்புவேன். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, இங்கேயே திரும்பிட்டேன். என்ன 3 பேரும் என்ன ஒட்டுக்கா போறியா, என்ன ஒட்டுக்கா? ஆமாம், நமக்கு கொங்கு மண்டலம் வாங்கிதாச்சுல. யானுங்கம்மணி என்னங்கம்மணி இப்படி ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிங்கன்னா எப்படி அம்மனி போகிறது அப்படின்னு பேசணும். ஆனால் நமக்கு அப்படி வரவே முடிக்குது. நம்ம திருப்பூர் மோகனம் கூட 2 நாள் இருந்தோம்னு வைங்க, அது அப்படியே இப்போ நமக்கு தொத்திக்குது. அவர் தானே நீக்கிட்டு வா, கதவை நீக்கிட்டு வா அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் எத்தா சட்டி வடை சட்டிம்பார். இந்தமாரி அவர் கூட பேசிகிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நாளில் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விளாகாக போட்டு தள்ளியிருக்கேன். ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டேங்க. இனி பக்கவாக செய்வோம். என்ன குளிர் தென்னந்தோப்பாக சுற்றி இருக்குது. குளிர் பிச்சை எடுக்குது, இப்போவே பிச்சை எடுக்குது. இன்னும் போகணும் ஊட்டி வரைக்கும் போகணும். எப்படி குளிர் தாங்க போகிறேன்னு தெரில. எல்லா உடம்புல எல்லா இடமும் குளிர் பரவுதுங்க. இவ்வளோ நேரம் சும்மா கை ஷோல்டரில் மட்டும்தான் குளிர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே குளிர் ரொட்டேஷன் ஆகுது. எப்படி தாங்க போகிறேன்னு தெரில. இப்போ கொஞ்சம் மெல்ல போனால் டைம் ஆகிட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன். ஆஹா, ஒரு வழி ஆக போகிற காயல் இன்னையோட கதம் ஓகே. அவன் கதையே கதம் தான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உருட்டு தைரியசாலி யாருன்னா நீ தான் தம்பி. உன்னைய தவிர வேறு எவனையும் சொல்ல முடியாது. உருட்டு தைரியசாலி. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வெளியே போவானா, போயே திருவன்ட்டு போகிறான் பாரு. பெட்ரோல் அடிச்சிருவோமா? ஆமாம், நயாரா வருது. நயன்தாரா. எதுவும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிக்கலாம். ஆனால் வந்து இந்த குளிரை மட்டும்தான் சமாளிக்க முடியல. மழை பெஞ்சா கூட கிடுக்கிடுன்னு ஆடிட்டு போயிடலாம் போல இருக்குது. குளிர் தான் பயங்கரமாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டேன். கோயம்புத்தூர் இந்த சூலூர்லேருந்து ரைட்டு திரும்பி அப்படியே மேட்டுப்பாளையத்தை நோக்கி போக சொல்லுது கூகுள். இந்த கூகுள் மேப் போட்டிருக்கேன். அந்த டேங்க் பேக் மேலே தான் வச்சுருக்கேன். குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3.25 மணி நேரம் காட்டுதுங்க கூகுள். மணி 6:45 ஆகிடுச்சு. 3:25ன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆகுமா நம்ம வந்து அவிலாஞ்சியில் நம்ம லொக்கேஷன் போய் சேர்றதுக்கு. டாடா அவிலாஞ்சி போகிறதுக்கு அன்னூருக்கு வந்திருக்க டைம் 7:30 மணி. இதுலேருந்தே கெஸ் பண்ணிக்கிடுங்க. நிறைய பேருக்கு அவிலாஞ்சி பற்றி தெரியும். இந்த காயில் என்ன நேரம் போய் சேருவான், என்னென்ன பாடுபட போகிறான்ட்டு. இப்போவே கை காலெலாம் விரைக்க ஆரம்பிச்சிட்டு அந்த கொஞ்சம் நேரம் வந்ததில் போப்பான்ருக்கு. ஆனாலும் போய்கிட்டு தான் இருக்கோம். 7:30 மணி. நம்ம கூகுள் காட்டுற மணி 10:45. மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே நின்று குளிருக்கு விட்டான எல்லாமே போட்டுட்டேன் சாமி. இங்கே பாருங்க, என் கையில் எல்லாம் குளிருக்கு எல்லாத்துக்கும் போட்டேன். எப்பா இன்னும் குளிருது. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. நமக்கு இன்னும் 2 மணி நேரம், அதாவது 9:15 10:15 ஆகிடும்.
கண்டிப்பாக 10:15 அவிலாஞ்சி போய் சேர்றதுக்கு. இதில் என்னென்னா நம்ம குன்னூருக்கு முன்னாடி ஒரு ஊருக்குலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணணுமா. அந்த ஊர்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுமா அவிலாஞ்சி. ஹைவே தான், சரி பெரிய வே தான், நல்ல வழி தானா. ஆனால் 10 மணிக்கு மேலே சிறுத்தை வரும்னு சொல்கிறாங்க. 10 மணிக்கு மேலே சிறுத்தை புலியெல்லாம் வரும்ன்றாங்க. நீ வராத அங்கேயே தங்கிருட்டு வேற சொல்கிறாரு. அதை நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிற அன்பண்ணேன். ஆனால் நான் தங்குறதுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு என்னை அங்கே மேட்டுப்பாளையத்தில் தங்குறதுக்கு வந்தாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னண்ணே கேரளா வண்டியெல்லாம் போகுது, எங்கே போகுதுன்னு தெரியலையே. இப்போ நான் மேப் போட்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா 10:54 காட்டுது. ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம எனக்கு உள்ளே போனோடனே கொஞ்சம் இது கோத்தகிரி ரூட்டு காட்டுது. குன்னூர் ரூட்டில் எடுத்த உடனே குன்னூர் ரூட்டு மாறிடும்னு நினைக்கேன். இந்த இ பாஸ் ஒன்று போட வேண்டியிருந்துச்சு, இ பாஸும் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். சாப்பிடவும் செஞ்சுட்டேன், அது சொல்லலை பற்றிங்களா. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல. எனக்கு இங்கே குளிர் அதிகமாக ஆக வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி எம்டியான சவுண்டெலாம் வருது, தாங்க முடியல அந்த குளிரை. ஒருவேளை பரோட்டா கரெக்டாக சூடாக உள்ளே இறக்குனா கொஞ்சம் குளிர் தாங்குமென்ட்டு கொஞ்சம் பரோட்டா 3 பரோட்டாவும் ஒரு 2 ஆம்லேட்டும் சாப்பிட்ருக்கேன். இந்த தெம்பில் இந்த கெதியில் போயிடலாம். இந்த கெதியில் நம்ம வந்து மேலே ஏறணும்னு வைங்க, கொஞ்சம் ஏறிடலாம்னு நினைக்கிறேன். என் குரல் வந்து கிணத்துக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, இப்போ ஓரளவு ஓகே தான். ஏன் கேட்குதுன்னா நான் வாயெல்லாம் ஸ்கார்ஃப் போட்டு மூடிட்டேன். தலை, வாய், கை மட்டும் க்ளவுஸ் போடணும், க்ளவுஸ் வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாத்தையும் மூடிட்டேன். அப்பா என்ன குளிர். அவிலாஞ்சி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டோ 4 பாயிண்ட்டோ இருந்துச்சு, பத்தாது. காட்டுக்குள்ளே போகிறோம், நைட்டு நேரம், நல்லா டிசம்பர் மாதம் குளிர். ஏதாவது ஆச்சு வண்டியும் கோல்டாகி நின்று போச்சுன்னு வைங்க, இந்த பெட்ரோலை வச்சு ஏதாவது வண்டி எரிச்சு போட்டாவது தூக்கிட்டு போயிடலாம். என்ன போடுங்கண்ணே. இது வேறு டேங்க் பேக்கு பெரிய உரி பண்ணுது. ஃபுல் பண்ணி விடுங்க. பெட்ரோல் தான். பிளாக் தண்டர் தாண்டுறேன். தமிழ்நாடு பார்டர் தமிழ்நாடு பார்டரில் தமிழ்நாடு பார்டர் இருக்குது. ஆனால் ஊட்டி தாண்டியும் தமிழ்நாடு பார்டர் இருக்குல்ல. கூடலூர் தானே தமிழ்நாடு பார்டர். என்ன இங்கேயே தமிழ்நாடு பார்டர்னு போட்டிருக்கான். பார்டர் ஆகுமா டோட்டல் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு இன்றைக்கி. எங்கெங்கேயோ போயிருக்கேன், ஆனால் நம்ம ஊட்டியில் டிசம்பர் மாதம் நைட்டு மிட்-நைட் ரைடு ஓட்டுறோம் பார்த்தீங்களா. உண்மையிலே இது வந்து எத்தனை பேருக்கு கொடுத்து வச்சுருக்கோன்னு தெரியாது, இல்லை எத்தனை பேருக்கு இது அமைஞ்சிருக்கோன்னு தெரியாது. அமையறதுக்கு இது நீ லக்கா. இது ஆபத்தை தொடர்ந்து நீ ஆபத்தை பிடிச்சி போகிற அப்படிங்கும்போது அது உண்மையில் சக்ஸஸான ஒரு விஷயமா பண்ணணும். நம்ம ஒரு 2-2.5 மணி நேரம் என்னுடைய லைஃப்பை வந்து நான் ரிஸ்கில் வைக்கிறேன். அந்த ரிஸ்க்கை நான் நல்லபடியாக செஞ்சு காட்டி நான் ரீச் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவிலாஞ்சிக்கு ரீச் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ தான் நம்ம அந்த மீட்டர் கேட்ச் ரயில் பாதையை தாண்டுறோம். பாப்பா குளிர் எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதிக்குது, இல்லை சோதிக்குது, இல்லைன்னா நம்ம அதை சோதிக்கிறோமோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இ பாஸ் இடத்த தாண்டியாச்சு. இ பாஸில் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனால் இ பாஸ் போட்டிருந்தேன், ஒன்றும் கேட்கல. ஊட்டி குன்னூர் எல்லாமே இந்த ரூட்டில் தான் போனோம். நமக்கு மேலே ஊட்டி மலை தெரியுது. நைட்டு 9 மணிக்கு ஊட்டி மலை ஏறுறேன். உண்மையிலே இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணம் தான் எனக்கு. உங்களுக்கு நிறைய பேர் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு தெரில. பைக்கில் ஏறுறேன், அதான் மேட்ரு. நிறைய பேர் காரில் ஏறி இருப்பீங்க மிட் நைட்டில், பட் நான் பைக்கில் ஏறிக்கிட்டு இருக்கேன். காதுலேருந்து மூக்கு வரைக்கும் எல்லாத்தையும் மூடிட்டேன். அதனால் கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கலாம். மனம் துள்ளவில்லை, உடல் துள்ளுது. ஸ்பீட் பிரேக்கர் நிறைய போட்டிருக்காங்களா, ரோடு நல்லா போட்டிருப்பாங்களான்னு தெரில, பார்க்கலாம். பைக் எதுவும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும், ஏன்னா இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரியாது. ஏற ஆரம்பித்தோம். உங்களுக்கு இருட்டாக தான் இருக்கும், வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்லாம் கிடையாது, ஹெட்லைட்டு தான் மட்டும்தான்.
டாம்னார் 250 இருக்கிற ஹெட்லைட்டோட வெளிச்சத்தில் மட்டும்தான் நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஊட்டிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா கோடு கீடு போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம கணக்கு கரெக்டாக பார்த்துட்டு ஏறினாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் பெருசாக குளிர் இல்லை. அந்த மேட்டுப்பாளையத்தில் எப்படி இருந்துச்சோ அதே குளிர் தான் இருக்குது. மேலே போக போக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததில் பிஸியான ஒரு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோடு தாங்க. ஐயோ எத்தனையோ ரோடு போயிருக்கேங்க, இந்த அளவுக்கு பிஸியாக இருந்ததில்லை. இந்த ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரோடு தாங்க நைட்டு 9 மணிக்கு என்ன பிஸியாக இருக்குது பாருங்க ரோடு. வண்டி வாகனங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் காமெடி என்னென்னா நான் மட்டும்தான் பைக்கு, எல்லாம் வேனு, பிக்கப்பு, லாரி, காரு, பஸ்ஸு தான். ஆனால் நான் மட்டும்தான் பைக்கு. ஆஹா, பர்லியார் வந்து ரீச் ஆகிட்டேங்க. ஃபஸ்ட்டு சக்ஸஸ். மேலே பர்லியார் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கேருந்து நம்ம எங்கே பிரியணுமா இல்லைன்னா நேராக போகணுமான்னு பார்ப்போம். ஏன்னா சுவிட்ச் ஆஃப் போயிட்டா, ஏழை சுவிட்ச் ஆஃப் ஆகாத ஃபோனே இங்கே இருக்க பார்த்துட்டு சொல்கிறேன். நைட்டு 9 மணிக்கு ஏறுறேன். மேலே விண்மீன்களும் கீழே மேலப்பாளையம் மேட்டுப்பாளையம் ஊரும் எல்லாம் அப்படியே ஜெகஜொலிப்பாக தெரியுதுங்க. லெஃப்டில் மேலே பார்த்தா விண்மீன், கீழே பார்த்தா மேட்டுப்பாளையம் ஊருடைய லைட்ஸிங்ஸ். அட்டகாசம், ஒரு நல்ல அனுபவம். பகலில் போயிட்டு இருந்தவன் நான் மிட் நைட்டில் ஏறுறது பெரிய இதுதான். கடவுள் நமக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிற இதில் போயிட்டுருக்கேன். கோழிக்கரை அப்படிங்கிற ஊரை தாண்டுறேன். பழைய படத்தோட ஒரு டைட்டில் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, என்னை போல் ஒரு கிரிக்கெட். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டரில் ஒரு ஆள் போயிட்டுருக்காருங்க. ஒரு லோக்கலாக இருக்குமோ, அடிக்கடி போயிட்டு வந்து பழக்கம் இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க குந்தா 27 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அப்படி போடு. குந்தா வழியாக நம்ம நேராக போகணும் போல இருக்குது. லெஃப்டில் திரும்பினா அப்படியே குன்னூர் போகுது. ரைட்டில் சாரி. இதான் நான் எப்படி இருக்கேன் பாருங்க. செம அந்த கையெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. குந்தாங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இப்படி நேராக போனால் குன்னூர், இப்படி போனால் அவிலாஞ்சி. ஒரு டீயை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே போயிடலான்னு. ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:15 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகுது இந்த ரூட்டில். இந்த ரூட்லேயும் வண்டி போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2 லாரி போச்சு. ஆனால் நம்ம எப்படி போகிறோம், பைக்கில் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியா இல்லை. இங்கே ஒரு கடை இருக்குது. என்ன கடை? KMS பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்பர் பவானி அப்படிங்கிற இடத்துக்கு அதை ஒரு ஜங்ஷனில் வந்திருக்கேன். சத்தியமாக முடியலைங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆள் கிடையாது. வர்ற வழியெல்லாம் நிறைய இடத்துல வந்து அப்படியே லோன்லியாக இருக்குது. காடு கம்ப்ளீட்டாக யாருமே இல்லாமல் ஒரு காடு. இந்த ஊர்களில் இடையில நிறைய ஊர்கள் வந்துச்சு. இதே மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் கூட இல்லை ரோட்டில். மணி வந்து கரெக்டாக 10:30 ஆகுது. இனிமேல் கூகுள் ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி 15 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லுது. இது வந்து குந்தா டேம் இருக்கிற இடம். குந்தா டேம்னு சொல்லி அங்கே இருக்குது. ஏசப்பா காப்பாத்துக்க. எவ்வளோ நேரம் வேணும்னா திகில்ல வந்து தேடி வந்து அவிலாஞ்சி வந்துருச்சுங்க. அவிலாஞ்சி 12 கிலோமீட்டர் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 10:45 ஆகிட்டுருக்கு. அங்கங்கே லைட்டு தெரியுது, ஆனால் ரோட்டில் யாரும் இல்லை. பாருங்க, அவிலாஞ்சி ஐ எம் கம்மிங். காயல் இளமை ஊஞ்சலாடுது காயலுக்கு பாரு. 11 மணிக்கு இருட்டில் வந்து மனுஷன் கலக்கிறாருங்க.
வாங்க வாங்க மெதுவா ஷோ அப்பா வெல்கம் காயில் இந்தியா மாப்பிள்ளை இல்லாத இந்த ஊருக்கு 11 மணிக்கு தேடி வந்திருக்கேன் பாருங்க. அதை சொல்லுங்க. இந்தியாவில் கை மாதிரி எப்படி இறைச்சி போச்சு. இறங்கி சூடு வைக்கலாம் வாங்க. வைக்கலாமா? குளிர்காயில வாங்க. வேண்டாம், நான் அப்படியே தப்பு பண்ணல. வாங்க வெல்கம். வைக்க போறீங்களா? வெல்கம். கரடி நிறையா இருக்கா? யாருக்கா நீங்க? இங்கே பாருங்க, நீ இன்வைட் பண்ணவர் நைட்டு 11 மணிக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னங்க சொட்டர் போட்டிருக்கீங்களா? அப்படியா? நான் இன்னொரு சொட்டர் போட்டிருக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? இங்கே பாருங்க, டைம் பாருங்க 11:07 ஆகுது. இந்த நேரத்தில் எங்கே வந்திருக்கேன்னா அவிலாஞ்சி வந்திருக்கேன். அல்டிடியூட் எவ்வளோ அல்டிடியூட் இருக்கும் சொல்லுங்கண்ணே. உங்க காயல் எப்படி எடுத்துக்கலாம் வந்தேன்? என்ன நேரத்துக்கு வந்திருக்கேன் சொல்லுங்க. நான் அடுக்க முடியலப்பா. தூக்கத்தை கெடுத்துட்டேனா? வாயில புகை வருது பாருங்க. அது இங்கே வரல புகையா இருக்கு வாய்க்குதா? ஆமா, ஆக்சுவலி 12 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனேன். 12 மணிக்கு 11 மணிக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 11 மணி நேரம். 1 மணி நேரம் கண்டினியூ. ஆமா, கண்டினியூ டிராவல். அதுல ஊட்டி மலை எந்த பக்கம் எண்டு டு எண்டு அளந்து பார்த்துட்டீங்க? ஆமா. ஐயோ சமன சந்தோஷம் வந்தது மேல வேற லெவல்னே. அண்ணன் வந்து புதுசா ரெசார்ட் வாங்கியிருக்காப்ல அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஓனர் அடிச்சுடுவாரு. வேற நல்ல ஒரு சூப்பர் இடங்க. காலையில் இந்த இடத்த அருமையாக காட்டுறேன். இப்போ கரடி வருமா இந்த பக்கம், அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறோம். உள்ளே போய் ரூமை காட்டுறோம் உங்களுக்கு. சரியான ஒரு சூப்பர் லொக்கேஷன்லாம் இருக்குது நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வர்ற இடம்லாம் அவ்வளோ கிளியாக இருந்துச்சு, யாருமே இல்லைங்க. அந்த 40 கிலோமீட்ரு உண்மையிலே என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நான் அஸ்ஸாமில் ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன் மிட் நைட்டில். அதுக்கப்புறம் இதுதான், இந்த இடம் தான் வந்து இவ்வளோ அட்வென்ச்சராக ஓட்டியிருக்கேன். வந்து இவ்வளோக்குள்ள குளிரில் நின்றுட்டு இருக்கு. எத்தனை டிகிரின்னு இருக்கு உங்கள் ஃபோனில் பாருங்களேன். அக்காவும் நமக்காக முழிச்சிட்டு இருக்காங்க. அக்கா ரொம்ப நன்றி. இவங்களை நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் மலேசியாவில் பார்த்துருப்பியா? ஆமாம், மலேசியா வீடியோவில் பேத்தியை தான் காணும். வேறுங்க நல்ல ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு, குத்தாட்டம் எங்கே போகிற குடுன்னு இருக்கேன். ஐயா போதும் அங்கெல்லாம் ரொம்ப அடியில் தீ வச்சுட்டு செமையாக இருக்குங்க. சரியான இடம். ஆமாம், நல்ல வேலை, தேங்க்ஸ்ண்ணா இது போட்டதுனால. இல்லைன்னா எப்படி தாங்க முடியும்னு பார்த்தேன். விரைச்சி போச்சு. ஆனால் அவிலாஞ்சி என்ட்ரி ஆனோடனே அவன் விரைச்சி போக ஆரம்பிச்சிட்டு காலையில் அதான் வரும்போது தண்ணியிலேருந்து புகை வருதுங்க. அந்த தண்ணிலாம் ரோட்டில் கிடைக்கல, அதுலேருந்து புகைன்னு வருது. ஸ்டீம் ஆகுது. இப்போ வந்து 11 டிகிரியில் இருக்குங்க நைட்டு. நான் விடிகாலையிலலாம் 1-2 மீன்லாம் என்ன 11 டிகிரியில் தான் இருக்குது. ஆனாலும் பயங்கர ஒரு மோசமாக இருக்குது இந்த நிலமை. பா, சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நெருப்பை கிண்டிக்கிட்டு இருக்காரு. காய்ஸ், இதான் ரூமு. இன்னும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் அப்படியே இருக்குது. சாப்பிட்டாச்சு. நான் நல்லா சப்பாத்தி வச்சுருந்தாப்புல, சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும். இந்த சிக்கன் குழம்பு காலி பண்ணி அதனால் எம்டியாக வச்சுருக்கேன். செம்ம ரூமுங்க. கண்ணு செவந்துருச்சு அந்த குளிரில். கண்ணு வந்து பயங்கரமாக செவந்துருச்சு. இங்கே பாருங்க, கரடி தான் தட்டுப்பா. அவர் சொல்லிட்டு போகிறாரு, நான் காலையில் 7 மணிக்கு வந்து தட்டுறேன், அதுக்கு முன்னாடி யாராவது தட்டினாச்சுன்னா அது நீங்கள் திறந்துடாதீங்க, கரடி தான் வந்து தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ஏன்னா இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்குது, அதனால் கரடி தான் கண்டிப்பாக தட்ட வாய்ப்பு இருக்குது. திறக்கப்படாது. நல்லா பட்டில் படுத்து தூங்கணும். இந்த காலையில் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் வந்தது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக மாறிடுச்சு. ஒரு 41 கிலோமீட்டர். மற்ற நீங்கள் கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ஊட்டி அந்த ஜங்ஷன் ஒரு டீ கடையில் இருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் வந்தது கூட ஒரு நார்மலாக நான் நிறைய வாட்டி வந்த இடம், நிறைய வண்டிகள் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தோம் பார்த்தீங்களா ஒரு 41 கிலோமீட்டரு. அட்டாட்டாட்டா வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஊர்கள் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஊர்லேயும் ஒரு ஆளையும் நான் பார்க்க முடியல. என்ன ஏதுன்னு கூட கேட்க ஆள் இல்லை. இடையில வந்து ஒரு காட்டெருமையை பார்த்தேன், ஒரு மிலாவை பார்த்தேன், அவ்வளோதான். யானை பார்க்கல, நம்ம இந்த என்னது சிறுத்தை கரடி அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. சேஃப்டியாக கடவுள் கிருபையில் வந்து சேர்ந்தாச்சு.
ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்வென்ச்சர் ரைடை, காயல் அட்வென்ச்சருங்கிற ஒரு பேரை வந்து நான் நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஒரு 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 கருத்து. நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதுக்கு மேலெல்லாம் மோட்டோ விலாக் யாரையா பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சூப்பர் இல்லை, நாளைக்கு இந்த இடத்த எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சூப்பர், பாய்.